என்னங்க? பாத்ரூம்ல தண்ணி வரலமா. டெய்லி இதே மிஸ்ஸியா போச்சு. ஏய், யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஐ தாத்தா. அத்தை நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா. இதோ வரேங்க. வெறும் காத்து மட்டும் தான் வருது. தண்ணி வரலமா. ஒரு ஜக்கு தண்ணி கொடுத்தா அப்படி. இந்த ஒரு ஜக்கு தண்ணியை 1000 அடி கீழ இருந்தா எடுக்கிறோம். அப்பா வந்துறப்பா. அப்பா ஸ்கூலுக்கு நேரா. அந்த ஒரு நிமிஷம் வந்துறேன். இந்த சீக்கிரமா 2 பேரும் பல்ல விளக்குங்க. எங்கேயுமே தண்ணி இல்ல. டேய் வாடா ஓடியாடா. வெண்ணீனை காட்டுங்க. ஆத்தங்கரையில குளிச்ச நாகரிகம் கடைசியில அப்பார்ட்மெண்ட்ல துடைக்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்களடா. தாத்தா நீங்களும் சின்ன வயசுல மாஸ்க் மாட்டிட்டா போனீங்க. நாங்கெல்லாம் நல்ல சுற்றுச்சூழலோட வாழ்ந்துட்டோம். தாத்தா சுற்றுச்சூழல் என்ன தாத்தா? நம்ம சுவாசிக்கிற காத்து, நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம வாழ்ற இந்த பூமி, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே சுற்றுச்சூழல் தான்ப்பா. பிளாஸ்டிக் கழிவெல்லாம் மக்கிறதுக்கு குறைஞ்சது 100ல இருந்து 1000 வருஷம் ஆகுமா. ஒரு சொட்டு தண்ணி கூட நிலத்துக்கு அடியில போகாது. ஒரு புல்லு பூண்டு முளைக்காது. தாத்தா அப்ப காத்துக்கு? இப்ப நீ மாட்டிருக்கீல இந்த பேக்கு, இது மாதிரி எல்லாரும் O2 சிலிண்டரை மாட்டிக்கிட்டு இந்த உலகம் முழுக்க திரியணும். அப்புறம் எப்படி தாத்தா நம்மள இதுல இருந்து காப்பாத்திக்கிறது? LKG UKG ஸ்கூல் அட்மிஷனுக்கு ஒரு மரம் வளர்த்தா தான் அட்மிஷன் கிடைக்கும்னு சட்டம் கொண்டு வரணும். சாப்பிடுறப்ப விக்கிருச்சுன்னா தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவ? இரு சரி சரி. தண்ணி இல்ல. காசு பணம் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? குழந்தைகளுக்கு குடிக்க தண்ணியை சேர்த்து வைக்க விட்டுட்டோமே. தாத்தா இனி நாங்க ஒவ்வொரு பிறநாளுக்கு ஒவ்வொரு மரம் வளர்க்க போறோம். என்னப்பா வந்தோடனே கிளம்புறிய? தண்ணியை தான் கமர்ஷியல் ஆக்கிட்டீங்க. காத்தையாவது கமர்ஷியல் ஆகாம பாத்துக்கங்கப்பா. நீர் என்று அமையாது உலகு எனின் யார் யார்க்கும் வான் என்று அமையாது ஒழுக்கு